நானும் அம்மாவும் இருக்கோன்னு பார்க்குறேன். நிறு இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலை, அதனால தான் நான் இப்போவே இன்ட்ரோ பேசிடுறேன். அம்மா ஏண்டா திரும்பிப்பார் உங்கள் சேனல்லையா? ஹாய் மை ஃபேமிலிஸ். ஏண்டா உங்கள் சேனல் நீ சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன். ஓகே, இன்னைக்கு என்ன விளாக்னா ரக்ஷூது நிறுவது வந்துட்டு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். 4 o'clock வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்ப்பீங்க. மண்டே வேறு வீடியோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் எந்திரிச்சு எல்லாருமே லேட்டாக தான் எந்திரிச்சோம். இப்போ என்ன சாப்பிட போகிறாங்கிறது அவனே சொல்லுவோம். கை வலிக்குதுமா, இருமா. இப்போ நம்ம வந்து டீயும் நட்ஸும் சாப்பிட போகிறோம். ரெண்டும். ஏன் டீயும் நட்ஸும் சாப்பிட்ற? அதுவா, இங்கே கேமரா பார்த்து பேசு. தெரியல. அதாவது ஒன்றும் இல்லை, நாங்கள் எந்திரிச்சது வந்து 9:15 தான். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 10 மணி 10 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நான் பால் காய்ச்சி டீ போட்டேன். நைட் நட்ஸு ஊற வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ இருக்கிற ஹெட்டேக்கில் வந்து எனக்கு அப்படி இருக்கனால எனக்கு சேர்த்து டீ போட்டு அப்புறம் அவனுக்கும் 2 பேர்த்துக்கு போட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து நட்ஸும் டீயும் குடிக்க போகிறாங்க. கரெக்டாக பிபி? ஓகே, போய் குடிச்சிட்டு சாப்பிட்டு வரலாம். நிறுவ காமிச்சிட்டியாடா? போய் காட்டு. நிறு இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலை. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா நம்ம சேனலுக்கு. எங்கள் அம்மா எங்களுக்கு வேலை வச்சிருச்சு. மூக்கு வச்சு குத்துது. சவுண்டாக பேசுங்க, கேட்கவே மாட்டேன். மூக்கை வச்சு கொண்டுருவேன். நீ போய் அதை எடுத்து வை. அம்மா எனக்கே வேலை அதை மட்டும் எடுத்து வை. நான் க்ளீன் பண்ணிட்டு கூட்டிட்டு நான் படிக்கிறேன். அதை எடுத்து வை பாப்பா. ஏப்பா டார்ச்சர் பண்ற நீங்க? எடுத்து வை பாப்பா. பெட்ட மட்டும் நீ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். சவுண்டாக பேசுப்பா. வாங்க சாப்பிடலாம். நைட்டு செஞ்ச சாப்பாடே இருக்குது, அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது கூட வந்து படம் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் இல்லை, பசங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. சரி, கஞ்சி செய்யலை, இனிமேல் தான் செய்யணும். இப்போ பண்ணுவேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். அம்மா சொன்னா பண்ணுவேன். சரி அம்மா, இன்னைக்கு நீ எல்லா வேலையும் புள்ளிட்டு சொல்கிற, இல்லைன்னா நீ வந்துட்டு. என்னடா பண்ணுறீங்க? சிரிக்கிறீங்க 2 பேரும். இவன் சோறு தின்னுட்டு சிரிக்கிறான், அவன் படுக்கையும் மடிச்சிட்டு சிரிக்கிறான். சூரி வாய்ஸ் கொடுத்துருக்கறனால. அவர் எப்போவுமே ஒரு வாய்ஸ் அல்டிமேட்டு. பட் அவர் பேசுகிற விதம் நல்லாயிருக்கும், டோனு சூப்பராக இருக்கும். சரி, படுக்கை மடிக்கிறான் ரக்ஷோ. நான் இன்னும் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். ஏன் என்ன பண்ணிட்டுங்க? ஏய், நான் வந்து ஸ்லாப்பில் இருக்கிற பாத்திரத்தில் எடுத்து கமுத்தி அழுக்கு பாத்திரம் சிங்கில் போட்டு அண்டா விலைக்கு ஆரோ தண்ணி இறக்கிட்டு. நீ எப்போ பாரு சிக்கன்லேயே குறி. சரி நாங்கள் அந்த படம் பார்க்குறோம்.